வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு வருவார்ன்னு அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அமித்ஷா அவர்கள் சொல்ற செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம அதோட உண்மை தன்மைய பத்தி பேசப் போறோம். அதேபோல வரும் 2026ல என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுல நடைபெறும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு. இதுலேருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாரு. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வருவோம் 2026ல. கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது. அதிமுகவுடைய தனிப்பட்ட ஆட்சி தான். கூட்டணிங்கிறது தேர்தலுக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த மாரி நெறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில விஷயங்கள்ல நமக்கு ஆட்சிக்கு வருவதற்கு, கூட்டணி ஆட்சியாக தமிழ்நாட்டில் வருவதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா, நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். ஆனால் அமித்ஷா வந்து வேற ஏதோ கமிட்மெண்ட் குடுத்திருக்காரோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அதனால தான் அவர் அடக்கி வாசிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த இந்த மாரி பல சம்பவங்கள் இருக்கு. இவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. விஜய் எங்க கூட்டணி கண்டிப்பா வருவாருங்க. பொறுத்திருந்து பாருங்க. இப்ப எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. அப்படி ஒரு அழுத்தம் திருத்தமாக அமித்ஷா சொல்வதற்கு காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை குடுத்து கூட்டணிக்கு அழைத்தார்களோ, அதேபோல விஜயையும் அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருகின்றன. அ விஜய் கட்சிக்கு எதிராக பாஜக வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பக்கம். அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர் வந்து சில விஷயங்கள் பேசினாரு. அதாவது எந்த காரணத்தை கொண்டும் பாஜகவோட கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க. நாங்கள் எங்க தலைமையில தான் கூட்டணி, அதுவும் விஜய் அவர்கள் தலைமையில தான் கூட்டணி. விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் நாங்க சொல்லிய பிறகும், இவர்கள் வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்க முயற்சி பண்றாங்க. அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் சொல்றாரு. விஜய் தரப்புல இருந்து டைரக்ட்டா எந்த பதிலும் வரல அப்படின்னாலும், ஏற்கனவே செயற்குழுல சொன்னது போல திமுகவோடும், அதாவது கொள்கை எதிரி பாஜகவோடும், அரசியல் எதிரி திமுகவோடும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லி செயற்குழுல அந்த இத படிச்சாரு விஜய் அவர்கள். அத வந்து நாங்க அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம் இன்னமும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னா. ஆனா விஜய் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி எதுக்காக அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு 60, 70 இடங்கள்ல ஜெயிக்கலான்ற வாய்ப்பு இருந்ததுன்னா, விஜய் வந்தாருன்னா நம்ம 140, 150 இடங்கள்ல ஜெயிக்க முடியும். ஆட்சிக்கே வந்துரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷா கையில் எடுக்கிறார். அப்படி விஜய் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு டஃப் ஃபைட் தான் திமுக கூட்டணிக்கு. ஆனால் அப்படி வந்தாலுமே கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் ஏற்பாரு. அதாவது விஜய் வந்து துணை முதல்வராவது கேட்பாரு. குறைஞ்சபட்சம் 60 இடங்களாவது கேட்பாரு. அதுக்கு வந்து ஒத்துப்பாங்களா? பாஜக, அதிமுக கூட்டணி. அது வந்து பெரிய சிக்கல்ங்க. முதல்ல அவர் கூட்டணிக்கு ஒத்துக்க மாட்டார். அதேபோல அவர் எதிர்பார்க்கும் தொகுதிகளும் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் அவர் ஒதுக்கிட்டார். அதிமுகவோட கூட்டணி வைப்பதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாஜகவோட கூட்டணி வைப்பது தான் அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அதனால பாஜகவோட கூட்டணி எந்த காரணத்தை கொண்டும் வைக்க மாட்டார் அப்படின்னு ராஜ்மோகன் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாங்க. ஆனால் ஒருவேளை பாஜகவை ஒதுக்கிட்டு அதிமுக தாவேகாவோட வருமா அப்படின்னு கேட்டா, இனிமேல் அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாரி தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடியில தான் வந்து பாஜக கூட்டணிக்கே வந்திருக்காரு. அதனால அவ்வளவு சீக்கிரம் அவங்க அவர வெளியில விடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். குறிப்பாக மிதுன் பழனிசாமி அவர் வந்து சிக்கல்ல இருக்காரு. அவருடைய சம்பந்தி சிக்கல்ல இருக்காரு அப்படிங்கிறது தான். அதாவது சம்பாதித்ததை மீட்போம், சம்பந்தியை காப்போம்னு தான் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி நாஜில் சம்பத் கூட வந்து கிண்டல் பண்ணியிருந்தார். ஒரே ஒரு விஷயம் தாங்க. அதிமுக என்னும் கட்சியோட அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிறது தான் தோணுது. ஏன்னா பாஜக இல்லாமல் இவர்கள் தனித்திருந்தால் நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறதும் ஒரு நன்றாக இருந்திருக்கும். பட் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு அவர் முயற்சி செய்யாமல் அமித்ஷாவை நம்பி போயிருக்காரு. அமித்ஷா சொல்றதா வேத வாக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, எடப்பாடி சொல்றாரு அப்படின்னா, அவர் சொன்னதுக்கு மறுவார்த்தைலாம் பேசக்கூடாதுங்க அப்படின்லாம் சொல்றாரு ஒரு இன்டர்வியூல. ஒரு பக்கம் வந்து இல்லங்க அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குங்கிறாரு. இப்படி பல சம்பவங்கள வச்சுட்டு இருக்காரு. பட் விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல அதிமுகவை பாதிக்கும். அதற்கு காரணம் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதிமுக, பாஜகவும் பிரிக்கும், விஜயும் பிரிப்பாரு. யாருக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கிறதோ அவங்க ஒரு 30, 40 இடங்கள்ல ஜெயிப்பாங்க. பட் விஜய் வந்து ஒரு 2, 3 இடங்கள்ல ஜெயிச்சாலே பெரிய விஷயம். ஏன்னா எதிர்ப்பு ஓட்டுங்கிறது ஒரு 10, 15% வரலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேல போகாது விஜய் கட்சி. அதேபோல விஜய் கட்சியோட வந்து காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்லாம் ஒரு
புரளி வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே போல அன்புமணி பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் பேசுறாருன்னு ஒரு செய்தி வருது. அதாவது ஒரு மாற்று சக்தி ஒன்று வர வேண்டும் அப்படின்னு. இப்ப அன்புமணி வந்து ஏற்கனவே மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி ஒரு இதை பண்ணாரு. அவரு போய் ஒரு 20, 30 தொகுதி நிப்பாரான்னு கேட்டா விஜய் கிட்ட போய் நிக்க மாட்டாரு. ஒரு 50, 60 தொகுதியாவது எதிர்பார்ப்பாரு. அதை கொடுப்பாரா விஜய்? கொடுக்க மாட்டாரு. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. யார் எந்த கூட்டணிக்கு போனாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. இப்ப காங்கிரஸ் வந்து திமுக விட்டு தவேகா கிட்ட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த சூழல் இப்ப நீங்க 10% இருக்காரு விஜய்னா இன்னொரு 3, 4% 14% தான். இப்ப விடுதலை சிறுத்தை போய் இன்னொரு 4% 18%. அதை வைத்து ஆட்சிக்கு வர முடியுமா? இப்ப நீங்க மக்கள் நல கூட்டணி ஒன்று அதே மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்படும். யாருக்கு? விடுதலை சிறுத்தைக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க. அவர் விஜய் எதுக்கு தான் இன்னமும் பேசிட்டு இருக்காரு. அதனால அந்த மாதிரியான சூழலும் ஏற்படாதுங்க. விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மீதான நம்பிக்கை வந்து குலைந்து விடும். மக்கள் வந்து என்னப்பா இவர் வந்து போமாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. இவர் எப்படி நம்பி ஓட்டு போடுறது அப்படிங்கிறது அவரோட ஓட் பெர்சன்டேஜ் கணிசமா குறைஞ்சிரும். அதனால வந்து ஆட்சிக்கு வர்றது கூட கஷ்டமா இருக்கும். அவர் 12% ஓட்டு போடுறாங்கன்னா 6-7% ஆயிரும். அந்த 6-7% பிளஸ் அதிமுக பாஜகவோட பெர்சன்டேஜ் போதும் அப்படின்னா அவங்க தாராளமா அந்த முடிவு எடுக்கலாம். ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவு விஜயோட அரசியலையே பாதிக்கும். அரசியல் எதிர்காலத்தையே பாதிக்கும் அப்படிங்கிறது தான். அந்த நம்பகத்தன்மை போயிருங்கிறதுனால பாஜக கூட்டணிக்கு எந்த காரணத்தை கொண்டு விஜய் போக மாட்டார் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வகையில. ஸோ அந்த அந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவோட அவர் செல்வதற்கான வாய்ப்பு 99% கிடையாதுங்க. ஆனால் அமித்ஷா வந்து ஏன் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிறாரு அப்படின்னா அவருக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து தங்கள் கூட்டணிக்கு வரவழைக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா அருண்ராஜ் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். எந்த காரணத்தை கொண்டு பாஜக எல்லாம் கூட்டணி கிடையாதுங்க அப்படின்னு பாஜக எதிர்த்து அருண்ராஜ் பேசுறாரு. அருண்ராஜ் வந்து பாஜக ஆதரவாளராக இருந்தவர். விஜய் கட்சிக்கு வந்தப்பறம் அவர் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னா அங்க ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. ஆனா பாஜகவோட கூட்டணி போனா அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகுங்கிறது விஜய்க்கு நன்றாக தெரியும். அதனால அந்த முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அமித்ஷா சொல்றது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அதெல்லாம் பாருங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்னன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும். அப்படி ஒன்றிணைத்தால் வந்து நம்ம ஈஸியா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது அமித்ஷாவோட கணக்கு. ஆனால் பாஜக வந்து என்னுடைய கொள்கை எதிரிங்க. கொள்கை எதிரியோட எப்படிங்க நான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு விஜய் கேட்கிறாரு. இந்த சம்பவங்களை கருத்தின் அடிப்படையில விஜய் வந்து பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதா இப்ப வரைக்கும் இருக்கிற ஸ்டேட்மெண்ட். அதுவும் மாறலாம். எனக்கு திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை கொள்கைக்காக நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம்னு போனார் அப்படின்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. பாப்போம் விஜய் என்ன பண்றாரு? விஜய் வந்து தன்னுடைய கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரா அல்லது பாஜக அதிமுக கூட்டணி போய் தன்னுடைய பேரை கெடுத்துக்க போறாரா அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஸோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்போடு நாளை வருகிறேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நன்றி.